இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனியில். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். தஞ்சாவூர் பாபநாசம் தாலுகாவில் அகரமாங்குடி, சுரைக்காயூர், சித்தர்காடு உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சம்பா பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. வடிகால் வாய்கள் தூர்வாரப்படாததால் வயல்களில் மழைநீர் தேங்கி நின்றது. சுமார் 400க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகின. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அகரமாங்குடி மற்றும் சுரைக்காவூர், சித்தர்காடு கிராமம். இந்த 3 கிராமத்துலேயும் சுமார் ஒரு மாத காலத்துக்கு முன்னாடி நடவு ஆரம்பித்தோம். ஒரு 1500 ஏக்கர் மொத்த நடவு. அதில் சமீப காலமாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வரையும் நடவு செஞ்சுருக்கோம். அதில் இப்போது ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னாடி செய்த நடவு இந்த 3 கிராமத்துலேயும் ஒரு கிராமத்துக்கு 150 ஏக்கர் 100 ஏக்கர் அப்படிங்கிற கணக்கில் மொத்தம் ஒரு 400-450 ஏக்கர் முழுமையாக இந்த 10 நாள் மழையில் பாதிக்கப்பட்டு முழுமையாக எல்லாம் முழுகி போய் எல்லாம் பயிரெல்லாம் அழுவிடுச்சு. ஆனால் இப்போ வடிகாலெலாம் எதுவும் சுத்தமாக வெட்டப்படாததுனால ஒரு டோட்டலாக எல்லாமே மூழ்கி போய் பயிர் வடிகிற எந்த ஒரு காரணமும் இல்லாததுனால எல்லாம் அழுகி போய் கிடக்கு. இப்போ இந்த அழுகி போய் இப்போ இது என்ன பண்ணுறது, திரும்ப உழுகிறதா இல்லை விதை விடுறதா, எப்போ நடுறது, திரும்ப மானம் மழை பருவ காலம் வருது, திரும்ப புயல் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் ஒரு மழை பெஞ்சா இது திரும்ப நாங்கள் நடுறதா என்ன பண்ணுறதுங்கிறத ஒரே கவலையாக இருக்க. விவசாயிகள்லாம் ரொம்ப வேதனையோடு இதை தெரிவிக்கிறாங்க. இது அரசு கவனம் எடுத்து இதை பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அதை கணக்கெடுத்து ஏதாவது நிவாரணம் வழங்கினா நல்லதாக இருக்கும்.